நோம்புண்டாவே கஞ்சி வடை. இன்னைக்கு நாம நோம்பு திறக்க வந்திருக்கிற பள்ளி வந்து தாருல் அமான். தமிழ் மக்களே நிறைய பேர் இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு இந்த தாருல் அமான் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. தாய் தமிழன் மக்களுக்கு தாய் ஃபுட்டு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு உகப்பா இருக்குது. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐஸ்கிரீம் வேற. ரெண்டு பேரும் பேசுறாங்க. இவர் பேசுறது அவருக்கு புரியாது, அவருக்கு பேசுறது இவருக்கு புரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் மாதம் சிறப்பா நாடு முடிஞ்சு 5வது நோம்பு. நோம்புண்டாவே கஞ்சி வடை இதுதான் எல்லாருக்கும் தெரியும். சோய் 7க்கு உள்ள வந்த உடனே அந்த போர்டு இருக்கும். இந்த போர்டை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள போயிட வேண்டியதான். உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு 50 மீட்டர் தூரத்துல இந்த பள்ளிவாசல் வந்துடும். நம்ம மக்கள்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பள்ளி வந்து தாய்க்காரங்கெல்லாம் வந்து மஸ்ஜித் பயாத்தைன்னு சொல்லுவாங்க. மஸ்ஜித் பயாத்தாய். தாருல் அமான் தான் அரபிக் பேரில் போட்டிருக்கோம் இந்த பள்ளி பேர். இந்த பள்ளிவாசனுடைய பகுதி வந்து எம்பிகேலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே வரலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் ரோடு. இந்த சந்து வந்து எப்போவுமே நெரிசலாக தான் இருக்கும். அதனால் வண்டி பார்க் பண்ணுறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். டாக்ஸியில் வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைங்கன்னு சொன்னால் பைக்கை வந்து வெளியே தான் விட வேண்டியிருக்கும். பள்ளியை சுற்றி பாருங்கள், எல்லாமே ஹலால் ஃபுட்டு. தாருல் அமான் பள்ளியினுடைய வெளிப்பகுதி நல்ல ஒரு பெரிய பள்ளியாக தான் இருக்குது. சரி, எல்லாம் ஜூஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. நோம்பு திறக்கவா? போங்க போங்க. பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்தாவே இங்கே உள்ள நம்ம முஸ்லீம் பிள்ளைகளோ, குறிப்பாக தாய்லாந்தில் உள்ள இந்த சவுத் தாய்லாந்து மக்கள்லாம் வந்து இந்த பகுதியில் தான் வந்து அதிகமாக தங்குவாங்க. இல்லை நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பசங்களாம் வந்து இந்த சோயில் தங்குவாங்க. இந்த சோய் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹலால் ஃபுட்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் தைரியமாக சாப்பிடலாம். நம்ம தமிழ் பள்ளி பேங்காக் பள்ளியில் தான் நம்ம திறக்கிறோம். நமக்கு கஞ்சி வடை சமோசா ஏதாவது வைப்பாங்க. புதுசாக தாய்லாந்துக்கு வந்திருக்கிறாரு காக்கா. எங்கேயாவது தாய் பள்ளிவாசலுக்கு போகணும்னு சொன்னார். சரி, நான் அதனால தான் அவரையும் கூட்டிக்கிட்டு ட்ரை பண்ண வந்திருக்கிறோம். பார்ப்போம், பள்ளிக்குள்ளே போவோம். நோன்பு திறக்கிற முறைகள், தாய்க்காரங்க எந்த மாதிரி நோன்பு திறக்கும்போது என்னென்னலாம் நோன்பு பல வகைகள்லாம் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதனுடைய உள்ளமைப்பு எல்லாம் அழகா இருக்கு. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி வாங்க சொல்றதுக்கு நேரம் நெருங்கிருச்சு. துவா கட்ட வண்ணமாக இருக்கிறாங்க. வாங்க சொல்றதுக்கு ஒரு சில மணித்துளிகளே இருக்குது. நோன்பு திறக்கிறதுக்கு இப்படிதான் எல்லாரும் உட்கார்ந்துருந்தோம். ஆக்சுவலாக இங்கேயும் சகன் அடிப்படையில் தான் உட்காருவாங்க. எதிர்பார்த்ததோட மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாமே துவா கேட்டுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இதனுடைய நிர்வாகத்தினர் எவ்வளவு சுறுசுறுப்பா பாக்குறாங்க பாருங்க. வர்ற
நோன்பாளிகளை நல்லபடியாக வரவேற்று அவங்களுக்கு உபசரிக்கிறாங்க. ஸ்டிக்கி ரைஸும் மாசி மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. ஏற்கனவே ஸ்டிக்கி ரைஸும் கவுனியாவும் ஸ்டிக்கி ரைஸு ப்ளஸ் வட்டலாம். ஆட்கள் வர வர அந்த நோன்பாளிகளுக்கு அந்த சாப்பாடு ஐட்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க ரெடி பண்ணியே வச்சுருக்குறாங்க எல்லாத்துக்குமே. அந்த ஜூஸ் கப்பெல்லாம் வந்து நம்ம இந்த மிச்சம் உள்ளதெல்லாம் இங்கே அப்படி வச்சிட வேண்டியதான். அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. எல்லாமே செல்ஃப் சர்வீஸாக தான் இருக்கும். அந்த டஸ்ட்பின் ஐட்டங்கள்லாம் வந்து எங்கே வா எங்கே போகிறேன் எப்படி வா அங்கே போ. அதுக்குன்னு தனியாக டஸ்ட்பினே உள்ளக்க வச்சுருக்காங்களா பாருங்கள். சுத்தம் எல்லாமே நாமளாக எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான். பாருங்கள், அதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. அதை வந்து தூக்கி போட்டுற வேண்டியதான். டஸ்ட்பின் செட்டப் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரிலாக்ஸாக காஃபி, டீ, மைலோ பிடிக்கிறதுக்கு தமிழ் மக்களே நிறைய பேர் இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு இந்த தாருல் அமான் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம சின்ன பசங்க. இந்த தளம் தாருல் அமான் பள்ளியினுடைய கீழ்த்தளம். அழகாக வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால இங்கே தான் நடக்கும். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே இடத்த அப்படியே சுத்தப்படுத்துகிறாங்க. நோம்பு திறப்பு நிகழ்ச்சி வந்து கீழே இருந்ததுனால பாய் விரிச்சதை எல்லாமே அந்த சின்ன அந்த ஏரியாவில் உள்ள பசங்க தன்னார்வமாக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. குளிச்ச இடமும் அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்குது. தாய் மக்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஐஸ் வாட்டர் தான் குடிப்பாங்க. எவ்வளோ குளிர்காலமாக இருந்தாலும் சரி, சளி பிடிச்சிருந்தாலும் சரி, அவங்க ஐஸ் தண்ணி தான். ஐஸ் கட்டியில் போட்டு தண்ணியை ஊற்றி குடிக்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க. குளிச்ச இடம் நல்லா அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. العالمين الرحمن الرحيم مالك يوم الدين ربي صل عليه وسلم. ஆமாம், சைடு தாய் தமிழன். ஆமாம், மகரீப் தொழுகை ஜமாத்தோட முடிஞ்சிச்சு. எல்லா மக்கள் எல்லாம் தாய்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டின்னர் வந்து 6 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு சாப்பிடுவாங்க. நம்மளாம் 9 மணிக்கு சாப்பிடுவோம். அதை கனெக்ட் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, கீழே சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. வந்திருக்கிற அந்த நோன்பாளிகள் எல்லாத்துக்குமே சாப்பாடு. எல்லாரும் தொழுதுட்டு கீழே இறங்குறாங்க. உண்டியலுக்கு எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லை போல தெரியுது. நல்ல செயின் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இப்படி இருக்குமான்னு தெரியல. வாங்க, எல்லாம் ஆளுங்கள் எல்லாம் வந்துருக்கிறாங்க டெஸ்ட்டு. இங்கே வந்து நோன்பாளிகளுக்கு சாப்பாடு சில இடங்களில் மொத்தமாக சகன்லேயே உட்கார வச்சுருவாங்க. ஆனால் இங்கே வந்து பொஃபே சிஸ்டம். நாம தான் எடுத்து தனித்தனியாகவே எடுத்துக்கிற வேண்டியதான். என்னென்ன தேவையோ எடுத்துகிட்டு வந்து நல்ல பரந்த இடம் ஒன்று இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஆட்டோமேட்டிக்காக போகிறதுக்கு ஒரு வழியாகவும் வரத்துக்கு ஒரு வழியாகவும் வச்சுருக்கிறாங்க.
தாய் ஃபுட்டு தான் வச்சுருப்பாங்க. தட்டு எடுத்துக்கிற வேண்டியதான் இண்டிவிஜுவலாக. சூப்புக்கு தனியாக தட்டு எடுத்துக்கிறாங்க. எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஃப்ரூட்ஸு, பலகாரங்கள் நம்ம எடுத்துக்கிற வேண்டிதான். பலதரப்பட்ட உணவுகளை வச்சிருக்கிறாங்க. காய்ச்சல், பொரிச்சது, சாப்பிடுவேன். நல்லா வாசமாக எடுத்து வச்சுங்க. நல்லா எங்கேயும் தப்பு வந்து எடுங்க எடுங்க. எல்லாம் ட்ரை பண்ணுங்க. தாய் ஃபுட்டு எல்லாமே இதான் ட்ரை பண்ணக்கூடிய இடம் உங்களுக்கு. என்ன சிக்கன் சூப்பா, நூடுல்ஸு, சிக்கன் சூப்பு, உணவு முடிய எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முழுத்தப்பா நல்ல பிக் சேல்ஸ் மாதிரி. எல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. தங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு வெளியே போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. பொருட்களில் முடிய வந்து அவங்க ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு 400-500 பேர் இருப்பாங்க போல தெரியுது. அவங்க எல்லாத்துக்குமே எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கு அந்த உணவுகளை கொடுக்குற அளவுக்கு தயாராக இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சரியாங் அங்கேருந்து நம்ம பொஃபே சிஸ்டம் வந்து எடுத்துட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட வேண்டியதாக. நம்ம எல்லாருமே நம்ம ஊரில் தான் நம்ம சகனுங்கிறோம். இங்கே கீழே உட்காந்து நம்ம ஊர் என்ன எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் கிடச்சிதா சாப்பாடு? சிஸ்டம் தான் இங்கே நடக்கும். இந்த வேற தான் பொஃபே சிஸ்டம். மக்களுக்கு தாய் ஃபுட்டு சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு உடப்பாக இருக்குது. அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்பா நம்ம பள்ளியாசலுக்கு கம்மி கொடுத்துருவாங்க. இடையில தாய் பள்ளியாசலுக்கு வந்துடுவாங்க. சாப்பிட்டாச்சா? தாய் ஃபுட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டு முடிச்ச உடனே ஐஸ்கிரீம் வேற. எல்லாரும் ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்றாங்க. நம்ம இப்போ சாப்பிட்டது பொஃபே சிஸ்டத்தில் சாப்பிட்டவங்க அந்த தட்டை வந்து அந்த எச்சிகள்லாம் வந்து இந்த குப்பையில் வந்து நாமளே வந்து போட்டுடணும். போட்டுட்டு தட்டை தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. பிரித்து வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அழகாக அதுக்கு குப்பைத்தட்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த சாப்பிட்ட ஸ்பூனை ஒரு இதில் வைக்கிறாங்க, தட்டை ஒரு இதில் வைக்கிறாங்க. அதை ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே கழுவுறதுக்கும் இதை அப்படியே குப்பையில் தட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறாங்க. இல்லை சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அறிஞ்சா தாய் ஃபுட்டு எப்படி போதா? சாப்பிட்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு? சரி சரி. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ரைட். அது முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் இருக்கு, காஃபி. அவர் ஐஸ்கிரீம் எடுத்துட்டாரு அவரு. சீனாயா டூனா நீ அலை மச்சா மச்சாแล้วก็มีอะไรบ้าง
มีนักฉากแต่ต้องไปดูตรงโน้น ไม่รู้เหรอ ใช่ อยู่มาครั้งแรกเหรอ มา4 วันแล้ว 4 วันแล้วไม่มานี่นู่นเหรอ ไม่ได้ไปแบงคอกมาตรงนี้ ใช่ไอ้เจออยู่มาที่กรุงเทพไม่ใช่เหรอ ใช่ แล้วทำไมแกบดไม่ไปอ่ะ เปลี่ยนบรรยากาศ บรรยากาศเราก็ไปนู่นไปนี่ สลับกัน เรามาเมื่อไหร่คาราเบียมาไหม ตอนเราเรียนละหมาดนี่ ที่ไหนที่นี่เหรอแล้วอ่ะมาที่กรุงเทพอ่ะ ไม่ได้ไป ทำไมเรามาเมื่อไหร่สาเหตุนี้ ตะโพน สาเหตุ ตะโพน สาเหตุดีไหมทานดีไหมไม่มี ไม่มีเหรอ มีแล้วก็มาแล้วทุกคน เรามีที่ไหนบ้างอาหารแบบนี้ที่มัสยิดไทยมีที่ไหนแกบวช แล้วมีดูดี จาก เดือนเดียวมี มหานาคเป็นยังไง มหาน่ะ ไม่ค่อยเท่าไหร่ ที่นี่ดีกว่า บ้านกูวะ บ้านกวางธรรมดามีกับมัตตบะ รัฐบาล ที่นี่ ดีที่สุด เป็น นะ กูด very good ดีที่สุดนะ ใช่ เยอะๆนะ ที่นี่มัสยิดไทยที่นี่ โอเคแล้วเจอกันที่มัสยิดกรุงเทพரெண்டு பேரும் பேசுறாங்க இவர் பேசுறது அவருக்கு புரியாது அவருக்கு பேசுறது இவருக்கு புரியாது இவங்க எல்லாம் வந்து நம்ம பேங்காக் மாஸ்க்ல சுபு தொழுகையில ஒண்ணா சந்திக்கிறவங்க காஃபி செக்ஷன்ல வந்துக்கிட்டு அந்த இஃப்தார் பேக்கெட் வச்சிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அதையும் அந்த சர்வீஸும் இங்க பண்றாங்க எப்படி இருந்துச்சு வித்தியாசமா இருந்துச்சு ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் டைம் சரியான சாப்பாடு ஓகே இன்ஷால்லா இன்னும் நேரம் கிடைக்கும் போது மற்ற பள்ளிகளில் தாய் பள்ளியில் எப்படி இஃப்தார் நிகழ்ச்சிகள் நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம்